இன்னைக்கு இந்த பெட்ரோல் பேனிக் பையிங் அப்படின்றது. சரி, எவ்வளவு வாங்கி வச்சிருவேன் நீ? இந்த கேன்ல வாங்குற இதெல்லாம் கழிச்சு தள்ளிடு. நீ வண்டி எடுத்துட்டு போறேன்னா என்ன 10 லிட்டர் இருக்க மாட்டேன் கெப்பாசிட்டி. இப்ப வாங்கிட்டேன். இப்ப நான் வரும்போதே பார்த்தேன் ஒரு சில கடைகள்ல வந்து இழுத்து மூடிட்டாங்க, ஸ்டாக் இல்லை. பங்க். ஆமா, நாங்க ஓஎம்ஆர்ல லோடு வந்தாதான். ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கடையிலயும் அவங்களுடைய சேல்ஸ் பொறுத்து டெய்லி டேங்கர் வருது, இல்ல 2 நாளைக்கு ஒருக்கா வருது, இல்ல வாரத்துக்கு ஒருக்கா வருது, என்ன வால்யூம் சேல்ஸ் இருக்கு அதை பொறுத்து தான். இப்ப சிட்டிக்குள்ள அப்படின்னும் போது டெய்லி 3 டேங்கர் 4 டேங்கர் அப்படின்னு வரும். ஏன்னா சேல்ஸ் வால்யூம் அதிகம். இது மாதிரி நடக்கிற விஷயம் அதான். இப்ப அந்த ஈசிஆர்ல இல்ல இன்னும் தள்ளி போய் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டேங்கர் வந்தா போதும். ஏன்னா வால்யூம் அப்படிதான், டிபெண்டிங் அப்பான் சேல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாள்ல நீங்க அந்த பங்க்ல போய் கேட்டு பாருங்களேன், நேத்தைக்கு இன்னைக்கு என்ன சேல்ஸ் சொல்லுங்க. 7 நாள் சேல்ஸ் அதுல ஆயிருக்கும். அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு போய் பாருங்களேன். இந்த செந்தில் ஒரு படத்துல என்ன பண்ணுவாரு, பெருசா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க பசங்களை எல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு மொட்டை போட்டு வச்சிருவாரு. அவங்க அப்பா திட்டுவாரு, டேய் அறிவு இருக்காடா உனக்கு, 3 மாசத்துக்கு ஒரு பையிலும் கடை பக்கம் வரமாட்டான்டா, முடி வளராது. அந்த மாதிரி இப்ப எல்லாம் போறாங்க, போயிட்டு டேங்க ஃபில் பண்ணு அப்படின்னு வந்து விடுறாங்க. இவங்க பாட்டுக்கு கேர்லெஸ்ஸா வச்சாங்கன்னா ஒரு 10 லிட்டர் 11 லிட்டர் மேக்சிமம், அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் கிடையாதுன்னு வச்சுக்காங்க. அப்போ வழக்கமா 100 ரூபாய்க்கு தான் நம்ம பெட்ரோல் போடுவோம். அதை போட்டீங்கன்னா அப்படியே போய் நம்ம வந்து இருப்போம். அதை அப்படியே ரிசர்வ் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் போடுவோம். இப்போ நீங்க 1000 ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் போட்டீங்க, அப்போ என்ன ஆகும்? 10 நாள் 12 நாளைக்கு நீங்க அந்த பக்கமே போக மாட்டீங்க. அவங்க எல்லாம் அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, பெட்ரோலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஈவன் அதர்வைஸ் 74 நாள் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாம மெர்சல் கிளப்பி விடுறாங்க. தமிழக அரசாங்கமே சொல்லிட்டாங்க, அரசு போக்குவரத்து கழகத்துல எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது, எந்த பஸ்ஸையும் நாங்க குறைக்கல, ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட தான் எல்லா பஸ்ஸும் ஓடுதுன்னு அரசாங்கமே சொல்லிக்கிறாங்க.